மேஷ ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப எங்கே போனாலும் அவங்க தான் பாஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. பட் அதில் வந்து இப்போ பிரச்சனைகள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, மீனராசியை பொறுத்தளவு கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. ஒரு எப்பயுமே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443763136. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அப்படி 2026 புத்தாண்டு பலன் யாருக்கெல்லாம் அமோகமா இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக பாரம்பரியம் மற்றும் பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, உங்களுடைய இன்ட்ரோ முதல்ல எங்க இருந்து வரீங்க, எத்தனை வருஷமா ஜோதிடரா இருக்கீங்க? நான் திருப்பூர்ல இருந்து வரேன். என் பேர் மீனாட்சி பரமகுரு. கடந்த 13 வருடங்களாக இந்த ஜோதிடத்துறையில் இருக்கேன். எம்ஏ அஸ்ட்ராலஜி பண்ணியிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த ஜோதிடத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இன்னமும் இப்போது இந்த டிவி திருவருள் டிவி மூலமாக இன்னும் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் அதை வந்து அவங்களுக்கு வாழ்வியலாக சொல்கிறதுல வந்து நான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பேன். அதாவது ஒரு மனிதனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனால் தீர்வுகள் அப்படிங்கிறது மிக தீர்மானமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை வந்து உங்களோட வாழ்வியலில் பொருத்தி நிறைய நீங்கள் இந்த ஹோமம் பண்ணுங்கள், அங்கே போங்க, இங்கே போங்கன்னு அவங்கள டைவர்ட் பண்ணாமல் அவங்களுடைய வாழ்வியலில் அவங்களுக்கு எப்படி மாற்றங்கள் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த லைஃப் கோச்சுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த மக்களுக்கு உண்டான தீர்வுகளை கொடுப்பதில் தீர்மானமாக இருக்கிறேன். நிச்சயமா. ஸோ திருவருள் டிவிக்கு நீங்கள் இணைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து 2026க்கான புத்தாண்டு பலன்கள் 25 ஆரம்பிக்கும் பொழுதே இவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோகங்கள் சொல்லியிருப்பாங்க. 2026வது நமக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய ராசிக்காரர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே அவங்கவுங்க ராசிக்கு இந்த 2026 அப்படின்றது எப்படி மேம் இருக்கும்? முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப எங்கே போனாலும் அவங்க தான் பாஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லாருமே சொன்ன மாதிரி ஜென்மசனி, அதாவது 7.5 சனியுடைய முதல் 2.5 வருடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2.5 வருடம் சொல்லும்போது அவங்க நிறைய பிரச்சனைகளை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழிலில் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். உத்வேகமாக தொழிலில் என்னென்ன இவங்க மாற்றங்கள் பண்ணணும், வேலையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணுமோ அதை வந்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நல்ல யோகங்களாக இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எந்த சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் அதை வந்து கவனம் பண்ணி அதை சரி பண்ணிக்கக்கூடிய அவசியமும் இவங்களுக்கு தேவைப்படுது. உழைக்காமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருந்தாங்கனாலே இந்த வருடம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பயனுள்ள வருடமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உள்ளே வந்ததுனால இவ்வளவு நாளை விட இப்போ வந்து சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டு இருக்கும். அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை விடுத்து சுறுசுறுப்பாக செயல்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வளமான ஆண்டாக பொதுவாக இந்த வருடம் 2026 பெண்களுக்கு நல்ல சிறந்த ஆண்டாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்கள் என்னெல்லாம் செய்யணும்
அப்படின்னு நினச்சிருக்காங்களோ அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக செய்யலாம். முக்கியமாக அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு முக்கியமான ஒரு காலகட்டமாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் கிளிக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குங்க. அது வரைக்கும் இவங்க அவங்களோட நார்மலான பணிகளை செஞ்சுட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு உச்சிதமான விஷயமா இருக்கும். கல்யாண தாமதம், குழந்தையின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த அக்டோபர் டு டிசம்பரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து மலை மேல இருக்க முருகரை வழிபடுறது எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து இந்த 7.5 சனியின் பிடியில் இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் கால் இல்லாதவர்களுக்கு அந்த ஸ்டிக் வாங்கி தர்றது, அதே மாதிரி காக்கை, அந்த குருவி, இந்த மாதிரி உணவு, அந்த பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். நிச்சயமா. இப்போ அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இவங்களுக்கு ஜாக்பாட்டு, இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவிங் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபராசிக்கு இருக்குது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த தொழிலில் முன்னேற்றம், லாபம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கார். ஜூன் வரைக்குமே அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் இப்போ யாராவது இடம் வாங்கணும், நகை வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதுக்கும் உண்டான ஒரு பீரியடுன்னு இருக்கும் இல்லைங்களா, மார்ச்லேருந்து மே வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பீரியடாக இவங்களுக்கு இருக்கும். அந்த மார்ச் டு மே வரைக்கும் உள்ள விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இவங்க அதில் சொத்து வாங்குறதோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுற விஷயங்கள், ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் உள்ள பீரியடை இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பயுமே குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி நபர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு சஸ்டைனபிலிட்டி, நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கவனம் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும், உங்களோட தூக்கத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இப்போது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வருது அப்படிங்கிறதுக்காக அதை செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஜூன் வந்து ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது ஆஃப்டர் ஜூன் வர ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் கவனம் வேணும். ஜூன்லேருந்து நீங்கள் டிசம்பர் வரைக்குமே வந்து ரிஷபராசி நபர்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபஸ்ட்டு ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இதில் தான் இருக்க போகிறாரு, எங்கள் மிதுனத்தில் தான் இருக்க போகிறாரு. அப்புறம் கடகத்துக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து திருப்பி அகெயின் கடகத்துக்கு வருவார். அப்போ இந்த 3 ராசியோட டிரான்ஸ்மிஷனுங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதிரி பலன்கள் தரும். அதில் ரிஷபராசிக்காரர்கள் ஜூன் வரைக்கும் உண்டான பலனை அடைவார்கள். எஸ்பெஷலி அவங்க மார்ச்லேருந்து மே மாதம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்ல உச்சிதமான பலன்களை தரும். இவங்க எப்பயுமே மகாலட்சுமி வழிபாடை எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால இவங்க வந்து காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பயிற்சியும் 2026 வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால இப்போ இருக்கக்கூடிய ராசிகளுக்கு, அதாவது யோகம் தரக்கூடிய ராசிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும்? ஒரு 3 செக்மெண்ட்டாக குரு பயிற்சி இருக்குங்க. குரு பயிற்சி அப்படிங்கிறது ராசிப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு தான் வரப்போகிறாரு. ஆனால் இந்த கடகராசிக்கு வர்ற குரு வந்து ஒரு நிலை மாற்றம்னு சொல்லுவோம். இந்த நிலை மாற்றம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த ஒரு ஒளி வந்து எல்லா பிளானட்ஸ்க்குமே வந்துட்டே இருக்குங்க. இப்போ அந்த ஒளி வந்து இந்த குருவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாறி ஒரு அந்த இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க கிரகங்கள் எல்லாமே. அதுதான் வந்து அந்த அதிசாரம் வக்ரம்ங்கிறது. அதுக்காக அவங்க அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த கொடுக்கக்கூடிய ஒளியின் அளவு மாறுபாடை தான் நாங்கள் வந்து ஜோதிட ரீதியாக வக்ரம், அதிவக்ரம், அதிசாரம், ஸ்தம்பனம் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த நிலைகளில் என்ன ஆகும்னா அந்த கிரகம் வந்து இப்போ குரு கிரகம் வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு எல்லோ லைட் அவர்கிட்ட இருந்து வருது. அதனால தான் நம்ம சொல்லுவோம் திருச்செந்தூர் மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா அது குருஸ்தலம், உங்களுக்கு நல்ல ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் அந்த ஜூபிட்டர்லேருந்து வரக்கூடிய முழுமையான ஒளிக்கற்றைகளை பெறுவீர்கள். அதே நேரத்தில் அந்த ஜூபிட்டருக்கு எங்கேருந்து ரேஸ் வருதுன்னா சன்லேருந்து தான் வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சூரியனை விட்டு இந்த குரு 5 கட்டம் நகர்ந்து போகும்போது வக்ர நிலையை பெறுவார். அப்போ அந்த வக்ர நிலையை பெறும்போது மட்டும் பலன்களில் மாறுபாடாடும்.
வக்ரமாகும் போதுமே அதிசாரம்னு சொல்றது. அதிசாரம்னா இப்ப இருந்துட்டு இருப்பாங்க, அடுத்த ராசிக்கு மூவ்மெண்ட் ஆகி போன மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் கொடுப்பாங்க. மூவ்மெண்ட்னா டோட்டல் மூவ்மெண்ட் கிடையாது. அந்த தோற்றத்தின் பெயரை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒரு 3 ராசிக்கு பயணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றோம். இதில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுல இருக்கிறவங்க, முக்கியமா மக்கள் கூடும் இடங்கள்ல மக்களுக்கு இந்த கவனம் வேணும். ஏன்னா இந்த பெயர்ச்சிங்கிறது அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை பெறும். அதே போல் இந்த ராகுவினுடைய டிரான்சிட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோவிடுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஒரு பெரிய ஒரு நோய் தொற்று வந்து காமிக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அதுலேயும் மக்கள் கவனமாக இருக்கணும். ஏதோ பூச்சி கடிக்குதுங்க, ஏன்னா இந்த ராகு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கடிக்கிறது, இந்த பாம்பு கொத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ அதன் மூலமாக ஏதோ ஒரு தொற்று விஷயங்கள் நமக்கு வந்து உயிர்கொல்லியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த IVF IUF இருக்கு இல்லையா, அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய இல்லாத மருந்துகள் புதுசாக, இதுக்கு வந்து இது வரைக்கும் மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயபெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு அறிவு வந்து வெளிப்பட போகுது இப்போ அப்படின்றது. அதே மாதிரி பயணங்களில் பொறுத்தளவு ஆகாய விமான பயணம் வந்து கவனமாக இருக்கணும். வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். இன்னும் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் வரப்போகுது. 2027 வரைக்கும் இந்த நிலை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தொடரும். இப்போ புதுசாக போகிறவங்களா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அங்கே இருக்கவங்களும் அப்படி தான். ஏன்னா நம்ம இந்திய மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல வேண்டிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி குரு வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால போலி மத குருமார்களுடைய முகத்திரைகள் வந்து வெளியில் வரும். அவங்க வந்து இப்போ ஏதாவது மக்களுக்கு ஒவ்வாத செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க, திரைமறைவில் இருக்குன்னா அது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சூழ்நிலைங்கிறது சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் வந்து கண்டிப்பாக வெளியில் வரும். ஏன்னா அந்த மீன ராசிங்கிறது ஒரு குருவினுடைய ராசி. அப்போ அந்த தத்துவத்தில் சனி உள்ளே போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். எப்பயுமே சனி பகவான் வர்றதை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தர்றாருன்னு நினைப்பாங்க. கஷ்டம்லாம் தரல. அவர் அந்த ராசியை வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கலைந்து அந்த ராசியை தூய்மைப்படுத்திட்டு போவார். அதுதான் அந்த சனி பகவானோட வேலை. அப்போ அந்த மீனராசியில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த யாரெல்லாம் வந்து போலியாக இருக்காங்க குருமார்களில், அவங்கள பூரா மக்களுக்கு வந்து அடையாளம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம். நிச்சயமா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டெலிகாமில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிதுன ராசி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த டெலிகம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஒரு தெரியாத நபர்கள்ட்ட கூட ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராசியில் ஸ்டார்டிங்கில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கிரீடினஸாக இருக்கிறது, மயக்கமாக இருக்கிறது, ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, ஆண்கள் நிறைய அந்த அவமானத்தை சந்திப்பாங்க. ஏன்னா எப்பயுமே ஜென்மத்தில் குரு இருந்தாருன்னா ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இது மாறணும் அப்படின்னா இவங்க வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதேனும் தெய்வங்கள் கோயிலுக்கு போயிட்டு மாத ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நல்லது. இப்போ அதுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில், அந்த அழகர் கோயிலேருந்து அந்த நீங்கள் மேலே பழமுதிர் சோலைக்கு ஒரு பாதையில் நடந்து போவாங்க. அந்த மாதிரி நடந்து போய் தூரமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது ராசியில், அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது எப்போன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் வருது. அப்போ அது வரைக்கும் இவங்க பெரிய முடிவுகள் எதுவுமே எடுக்க முடியாது. ஜூனுக்கு அப்புறம் எடுக்கிற முடிவுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுவும் அந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேக்கேஜ் எதுவும் கிடைக்காம இருக்குது, கல்யாணம் நிறைய பேருக்கு நடக்காமல் இருக்குது, குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த இவங்களோட பக்கெட் லிஸ்ட்டு, விஷ் லிஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே டக்குன்னு பாசிட்டிவாக இவங்களுக்கு மூமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழியில் அவங்க கூட பேசுகிறது, பேச்சுவார்த்தைகள், அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வராமல், ஃபோன் உடையிறது, கீழே விழுகிறது, இந்த ஹெட்ஃபோன்லாம் வந்து இதாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். வேலை தொழில் அப்படிங்கிறத பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ராசிக்கு 10ல் சனி இருக்கார். எப்பவுமே ராசிக்கு 10ல் சனி இருக்கும்போது அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுப்பாரு. அப்போ இப்போ வர்ற ஒரு ஹேர்டல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காம அந்த ஹேர்டல்ஸை சரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். தந்தையாருடைய உடல்நிலையில கவனம் வேணும். ஓகே, இவங்களுடைய தெய்வ வழிபாடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்பயுமே இரட்டை தெய்வங்களாக இருக்கிற சங்கர நாராயணர், அர்த்தநாரீஸ்வரர்,
இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து இவங்க மெயினாக வந்து பண்ணிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா. இப்போ அடுத்ததா கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கடகராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி மயமானவர்கள், தன்னோட உணர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷம் ரொம்ப படாத பாடு பட்டுட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் விலகி போயிட்டார். அப்போ அந்த மழை விட்டாலும் தூவான விடாத கதையாக சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போதும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டார். இப்போ அவர் விலகி என்ன பண்ணிட்டாருன்னா 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ கடகராசி நபர்கள் தகப்பனாருடைய உடல்நிலையில முதல்ல ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால விரய செலவுகள், அதுவும் சுப விரயமா பண்ணிட்டு இருப்பாங்க. சுப விரயம்னா ஏதாவது புதுசா வண்டி வாங்குறது, புதுசா இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க மண்டையில ஓடிட்டு இருக்கும். நிறைய அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது, இப்போ தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோன்ட்டு அடுத்த முடிவுகளுக்கு போவாங்க. ஏன்னா இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உள்ள ராசி. அப்போ இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தது, பிரச்சனை ரிலீஸ் ஆனவுடனே நான் அடுத்தடுத்து நான் என்னோட முடிவுகளுக்கு வேக வேகமாக போகணுன்ட்டு தன்னோட கரியரில் அடுத்த நிலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2026லன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ராசியில் ஜூன் மாதத்துக்கு தான் வந்து குரு பகவான் வருவார். அப்போ அந்த ராசியில் வரும்போது இவங்க ஒரு அவமானம், பிரச்சனை இதெல்லாம் சந்திப்பாங்க. ஏன் எப்படி சந்திப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, 8ல் ராகு. அப்போ வாய் மூலமாக பிரச்சனைகளை சந்திப்பாங்க. பேச்சுவார்த்தையில் கூட இருக்கவங்களோட தவறாக பேசியோ இல்லை பேச தெரியாமல் பேசி, இல்லை அவங்க ஒரு ஆட்டிடியூடில் பேசுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்க ஆள் வேறு ஆட்டிடியூடில் புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி தன்மைகள்னால கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவமானங்கள் வரும். அந்த அவமானங்கள்ங்கிறது சுற்று வட்டாரமோ இல்லை வெளிவட்டாரமோ வீட்டுக்குள்ளேயோ, அது கணவன் மனைவியாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா காஷனாக பேசணும். ஏன்னா 2-8ல் ராகு கேது இருக்கும்போது ஒரு ஈகோ கிளாஷ்னால சண்டை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உண்டான காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இவங்க விஷ்லிஸ்ட்டில் இருக்கிறது முக்கியமாக கடகராசியில் இருக்கிற IUF IVFக்கு இருக்கக்கூடிய குழந்தை பேருக்கு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட சுயஜாதக வலிமையை பொறுத்து அந்த ஒரு சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கான தெய்வ வழிபாடு, இவங்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சாத்வீகமாக நீர்க்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு, சாத்வீகமான தெய்வங்கள், அதாவது கையில் கரும்பு வச்சிருக்கிற காமாட்சி மாதிரி, மதுரை மீனாட்சி, இந்த மாதிரி சாத்வீகமான தெய்வங்கள் நீர்க்கரையோரமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசிக்கு. அதே நேரத்தில் இவங்க வந்து எப்பயும் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா முகமற்ற தெய்வங்களான ஒரு விநாயகர், ஆஞ்சநேயர், இவங்களை வந்து சனிதோறும் வழிபடும் போது இவங்க அப்பாவுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமா. அடுத்ததா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு? சிம்மராசியை பொறுத்தளவு எங்கேயுமே வந்து கெத்தாக இருக்கிறது, ரொம்ப வந்து போல்டாக இருக்கிறது, யாராக இருந்தாலும் தன்னோட ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுட்டு இந்த இடத்துக்கு நீ நில்லு, இங்கே நான் நிற்கிறேன் அப்படிங்கிற தன்மை தான் எப்பயுமே சிம்மராசிக்கு இருக்கும். இந்த சிம்மராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருடங்களாக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து இவங்களோட லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்தையும் ரூயின் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார். எப்பயுமே வந்து சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரனை பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். அந்த புணர்வு தோஷத்துக்கு ஆட்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு தவறாக தெரிய ஆரம்பிப்பார்கள். இவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க, ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கும் போது வேற மாதிரி புரிஞ்சுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம சொல்கிற விஷயத்த நேராக தெரிஞ்சுக்காம அதை வேற மாதிரி அவங்கள பற்றி தப்பாக ப்ரொவோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போ இப்போ வந்து அவங்களுக்கு அந்த சனி பகவான் விலகிட்டார். குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு நற்பலன்களை தந்தா கூட அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனநிலை வந்து சிம்மராசிக்கு இருக்காது. ஏன்? ராசியில் கேது பகவான் இருக்கார். அப்போது இவங்களை ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மை கொடுத்துருப்பார். ஆமாம், என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்கள கொடுத்துருப்பாரு. இதே படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிறது, எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்டில் தள்ளி போடுறது. இதுக்கு காரணம் என்ன? அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். ரொம்ப லத்தார்ஜிக்காக எடுத்துக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும். இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கும். அப்போது என்ன பண்ணணும்? லத்தார்ஜிக்காக இல்லாமல் இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை இன்றைக்கி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்க வரணும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கவனமாக பார்த்துக்கணும். ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர், இப்போ இவங்க சிம்ம ராசி பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆண்கிட்ட குற்றக்குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆணாக இருந்தாங்கன்னா பெண்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும்.
ஏன்னா 7ல் ராகு இருக்கும்போது பொய் சொல்கிறாங்க, தவறாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இவங்க மனசுக்கு புரிய ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்னா அவங்க தப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த ராகு வெளியில் போகிற தட்டிக்கும் இவங்க 2 பேருமே வந்து லைஃப்பை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வெளியில் ஒர்க் பண்ணுறவங்க அடுத்தவங்களை நம்பி ஒர்க்கை கொடுக்காமல் இருக்கிறது, குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது, பெண்கள் முக்கியமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்தவர்கள்ட்ட பழகுற விஷயங்கள்லையும் வெளியில் இருக்கக்கூடிய பயணங்கள், இரவு நேர பயணங்கள் முக்கியமாக வந்து கவனமாக இருந்தாங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூனுக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரயங்களாக இருக்கும். நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக வெளியில் செலவு பண்ண வேண்டிய தன்மையில் இருக்கும். ஏன்னா உச்ச குருவாக இருக்கார். அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களோட விரயங்களை கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து குரு வழிபாடு எடுத்துக்கிறதும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வணங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தன்மையில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்குரிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார். அப்போ எப்போல்லாம் நீங்கள் டைம் கிடைக்குதோ அவரை வழிபாடு பண்ணும்போது மன நிறைவாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் அண்ணாமலையார் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் உடலை வருத்தி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ எந்த ஒரு வேலையும் நீங்கள் உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் செய்யும்போது அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ராசியில் கேதுவும் 7ல் ராகு இருக்கிறதுனால ஜீவசமாதி வழிபாடுகள், பித்ருக்களுக்கு அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு காரியங்களை சிறப்பாக பண்ணுறது, காக்கைக்கு உணவு வைக்கிறது, முடியாதவர்களுக்கு நீங்கள் போயிட்டு உதவி பண்ணலைன்னா கூட உங்களை தேடி வர்றவங்க யாராவது எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தன்மையாக சிம்மராசிக்கு இந்த வருஷம் இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? கன்னிராசியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வசிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து இங்கே இந்த கன்னிராசியில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே மாதிரி கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க. பட் அதில் வந்து இப்போ பிரச்சனைகள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, இவ்வளோ நாளாக ராகு கேது ப்ராப்ளம், இப்போ சனி நேர் 7ல் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த புணர்வு தோஷங்கிறது இந்த கன்னியா ராசிக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ இவங்க வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் பிரச்சனைகள் சந்திக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாத்தையும் இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து இந்த 2027 வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் செய்கிறவங்க புதுசாக யார்கிட்டையும் ரெண்டாவதாக இன்னொரு ஆளை உள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ராசிக்கு 10ல் வந்து குரு இருக்கிறாங்க. அப்போ 10ல் குரு இருக்கும்போது இந்த இப்போ நியூ இயர் பிறக்குது இவங்களுக்கு. 10ல் குரு இருக்கும்போது பட்டம் பதவி பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீங்கள் பார்க்குற வேலையில் கவனம் வேணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேவையில்லாமல் யாராவது சொல்லி கொடுத்து ஒரு தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனில் உங்களை வந்து வெளியில் வேலையை விட்டு தூக்குவாங்க. அப்போ இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அந்த வேலை தொழில் செய்யக்கூடிய வேலையில் கவனம் வேணும். அதில் வந்து கவனம் இல்லாமல் ஒரு சிதறல் ஆகிறது, இல்லை வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இப்போ கொடுத்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் இப்போ மாறுனீங்கனாலும் அந்த வேலையில் அடுத்து நீங்கள் மாறக்கூடிய வேலையில் ஒரு சஸ்டைனபிலிட்டிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும், இப்போ பிரச்சனையாக இருக்கும். அப்போ எப்போ மாறலாங்கிற ஒரு பீரியட் இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப உங்களுக்கு உண்டான இடமாற்றம்ங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்தில் வந்துடுவார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றார். இப்போ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நற்பலன்களை தயாராக இருப்பார் கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த ஜூனில் இருந்து தான் இவங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூன் டு அக்டோபர் இவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க வந்து ஒரு இன்னும் அதிகமான கவனம் எடுத்து படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த கரெக்டாக எக்ஸாம் டைம் தான் அந்த ஜூனுக்கு முன்னாடிங்கிறது. அப்போ நீங்கள் எக்ஸாம் டைமில் என்னென்னா நீங்கள் அதிகமான கவனம் எடுத்து படிக்கலைன்னா நீங்கள் இவ்வளோ நாள் படித்து எவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தாலும் அது மொத்தமாக போகிறதுக்கு உண்டான காலகட்டம் ஆயிடும். அதனால் ரொம்ப முக்கியமாக போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்க, நீட் மாதிரி தேர்வுகள் எழுதுகிறவங்க, எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே இந்த பிஃபோர் ஜூன் அப்படிங்கும்போது உங்களோட இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஆனால் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதக வலுவை பொறுத்து மாறும். இப்போ கோச்சாரத்தில் வந்து நேர காலம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பயணங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் வெளியில் போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிறவங்க, வெளியில் போகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எங்கேயோ ட்ரிப்பு போகிறோம், இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ரொம்ப
100% பெண்கள் அவங்களோட பாதுகாப்பை என்ஷூர் பண்ணிட்டு தான் எங்கனால போகணும். அதுக்காக பசங்களை சொல்லாமல் விட்டுறாதீங்கன்னு கேட்க வேண்டாங்க. பசங்களுக்கு வந்து இயற்கையாக ஒரு தைரியம் இருக்கும். பொண்ணுங்க வந்து நிறைய பேர் இப்போ வந்து தைரியமாக வெளியில் வர்றாங்க. இருந்தாலும் 100% நீங்கள் உங்களோட பாதுகாப்பை என்ஷூர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் தைரியமாயிட்டாங்க. இந்த பெப்பர் ஸ்ப்ரே விட அட்வான்ஸாலாம் நிறைய ஏதோ வந்துருச்சுங்க. அப்போது அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் வெளியில் போகும்போது உங்களோட பிளானை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த சிம்மத்துக்கும் கன்னிக்கும் இப்போ உள்ள ஒரு ட்ராஜடி என்னென்னா, சிம்மம், கன்னி, கும்பம் இவங்க 3 பேத்துக்கு போயிட்டுருக்கு சினாரியோ. எப்படின்னா, நீங்கள் என்ன டிக்கெட் போடுறீங்களோ அந்த டிக்கெட்டுக்கு உங்களால் போய் ரீச் ஆக முடியாது. அந்த டைமிங்க்கு ரீச் ஆக முடியாது. பஸ்ஸை விட்டுருவீங்க, ஃப்ளைட்டை விட்டுருவீங்க, ட்ரெயினை விட்டுருவீங்க. விட்டுட்டு அடுத்த ட்ரெயின் போகிறதுக்கு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் வந்து ட்ராவலை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இந்த 2026 இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க ராகு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியை தரதுக்கு தயாராக இருக்கார். அப்போ ஏதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அப்படின்னா அது வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக டிசம்பருக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து கரெக்டாக அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நிச்சயமாக. இவங்களுக்கான இஷ்ட தெய்வம் இவங்க வந்து எப்பயுமே சின்ன குழந்தை தெய்வங்களாக இருக்கக்கூடிய பாலமுருகர், வாழை சொல்லுவாங்க, அந்த அம்மாவை வந்து வழிபாடு பண்ணுறது, கன்னிமார்னு சொல்லுவாங்க, 7 கன்னிகள், அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு எப்பயுமே நற்பலன்களை கொடுக்கும். வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல அபரிமிதமான பலனை தரும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு வாட்டி ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து சனியும் சந்திரனும் எதிர்த்து இருப்பாங்க. பௌர்ணமி நேரத்தில் போய் அங்கே தீபம் போட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை இவங்களுக்கு தரும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல பலன்களை தரும். நிச்சயமா. இப்போ அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசி அப்படின்றத பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே அடுத்தவர்களை எடை போட்டு பழகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வருஷமாக இருந்தது. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, சுயஜாதக வலு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நிறைய அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நிறைய பேருக்கு அந்த வராத பணம் இருக்கக்கூடிய பீரியடுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பண விஷயமா நிறைய ஏமாந்துட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பீரியடுன்னு பார்த்திங்கன்னா, மார்ச்லேருந்து மேக்குள்ளே என்ன வெளியில் இருக்கோ அந்த பணம் நிலுவையாக இருக்கிறது உள்ளே வந்து சேரும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மார்ச் டு மேக்குள்ளே நிறைவேறும். அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்து குரு பகவான் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால பழைய தங்கத்தையாவது போட்டு வாங்கக்கூடிய விஷயம்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. துளாராசிக்காரங்க கோல்டு வாங்கியிருப்பாங்க, 2-3 கோல்டு கூட வாங்கியிருப்பாங்க. இட விஷயங்களில் முதலீடுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கோல்டன் பீரியடுங்கிறது மார்ச் டு மே வரைக்கும். ஏன்னா ராசிக்கு 9ல் குரு இருக்கும்போது இவங்களை நிறைய விஷயங்கள் பண்ண வைப்பாங்க. தீர்த்த யாத்திரைகள், வெளியில் கோயில் விஷயமா போகிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜூன் வரைக்கும். ஆஃப்டர் ஜூன் 2 நீங்கள் வந்து டிசம்பர் வரைக்குமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் ஒரு மாதிரியான பலன் எப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நிறைய திருத்தம் வரும். திருப்பி ஒரு வேலையை ரிப்பீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு மற்ற குழந்தைங்களா இருக்கட்டும், படிக்கிற விஷயத்தில் திருப்பி ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்கிறது. ஏன்னா இந்த ஜூன் வரைக்கும் வந்து நீங்கள் பரீட்சையெல்லாம் எழுதிடுவீங்க, அடுத்து போய் நீங்கள் காலேஜ் செலெக்ஷன் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிற பீரியடில் அதிசாரமாக வந்து ராசிக்கு 11ல் குரு இருப்பார். அகைன் உங்களுக்கு நற்பலன்களை தரப்போகிறார். அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 3 மாதம் மட்டும் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா இந்த வருஷங்கிறது டோட்டலாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வந்து மிக நல்ல மாற்றங்களை, மிக நல்ல இவங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் ஏதாவது இருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து குழந்தைகள்கிட்ட பேசுறது, குழந்தைகளுடைய உடல்நிலை. ஏன்னா 5ல் ராகு இருக்கிறதுனால குழந்தைகளோட உடல்நிலை, குழந்தைகள்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க கவனமாக இருக்கணும். பெருசாக மற்ற எந்த அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாதகமான முறையில் இல்லை. இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும். இவங்க எப்பயுமே ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை இவங்களுக்கு தரும். அதே நேரத்தில் இந்த 2026 இப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய வேலை தொழில் அதில் வந்து இந்த குரு ஜூன் மாதம் வரும்போது பிரச்சனை காணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க பண்ண வேண்டியது தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடை வந்து இவங்க பண்ணிக்கிறது. அந்த வியாழக்கிழமை தோறும் வந்து ஒரு நேரம் உபவாசம் இருந்து பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்டடாக இவங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சர்ப்ப வழிபாடுகளை எடுத்துக்கிறதும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும். நிச்சயமா. அடுத்ததாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்?
விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து எப்பயுமே அடுத்தவர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருப்பாங்க. இவங்களும் ஒரு உணர்வு குவியலாக இருப்பாங்க. தன்னோட உணர்வுகளுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதில் விருச்சிக ராசியும் ஒன்று. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு இந்த வருஷம் 2026 அப்படிங்கிறது ஒரு 3 செக்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜூன்லேருந்து பிஃபோர் ஜூன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ல் இருக்கிறதுனால உங்களை பற்றி எல்லாரும் புறம் பேசுவாங்க. ராசிக்கு 8ல் போய் குரு உட்காரும்போது ஒரு தேவையில்லாத அவமானங்கள், அவப்பெயர்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பணம் வரவு அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, அதனால் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதை சந்திப்பீங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல இருக்க ராகு தாயாருடைய ஹெல்த்தை வந்து பாதிச்சிட்ருப்பாங்க. அப்போ தாயாரோட ஹெல்த்தை வீட்டில் ஏதாவது மராமத்து பணிகள் செய்கிறது, இல்லை வீடு இடம் மாறுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், வேலை மாறுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு உண்டான டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணிகிட்ருப்பார். அப்போ அதில் வந்து குழந்தைகள், பூர்வீக சொத்து, இந்த மாதிரி விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில், வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நல்ல ஒரு அமைப்பை வந்து ஹைட்டுக்கு போகிறதுக்குண்டான விஷயங்கள் பண்ணுவீங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்குமே வந்து ஒரு கோல்டன் பீரியடு. வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் சரி, உள்நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி, இந்த பீரியடை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஜூன் டு அக்டோபருங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கு இந்த எல்லா ராசியை விட அதிகமான ஒரு முக்கியத்துவங்கிறது விருச்சிக ராசிக்கு. ஏன்னா அந்த இடத்துல உச்ச குருவாக இருந்து இவங்க ராசியை வந்து 5ஆம் இடத்தை வந்து அந்த குரு பார்வை செய்ய போகிறார். அப்போ அந்த இடத்த பார்வை செய்ய போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடகராசியும் சரி, விருச்சிக ராசியும் சரி, இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான முடிவுகளில் வந்து முக்கியமாக இந்த IUF IVF போகிறவங்க ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தை எடுத்து பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தாயாரோட உடல்நிலையும், குழந்தைகளோட உண்டான அந்த கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட ஒரு ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறது. ஏன்னா அந்த அவங்க ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் இருக்கும், அதை வந்து கவனிக்கிறது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவு தானாக முளைத்தெழுந்த தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மண்ணுக்குள்ளேருந்து முளைச்சி அந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சுயம்பு வடிவங்களாக வணங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய சுயம்புவாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு வீட்டுக்கிட்ட எங்கே இருக்காங்களோ அந்த தெய்வத்தை பார்த்து எப்பயுமே வணங்கிட்டு வர்றது விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும். இது போக வந்து பார்த்திங்கன்னா கிராம தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், வீரபத்ரர், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை இந்த 2026 விருச்சிக ராசிக்கு தருவதாக இருக்கிறது. அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? தனுசு ராசியை பொறுத்தளவு தனக்கு தேவைன்னா மட்டும்தான் யார் பேச்சுமே கேட்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களோட முடிவுகளை தான் செயல்படுத்துவாங்க எப்பவுமே. அப்போ அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ராசிக்கு 7ல் இருக்கார் குரு. அப்போ கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஜூனுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியம், வீடு மண்மனை யோகம், இது எல்லாமே ஜூனுக்குள்ளே இவங்களால கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலி இந்த மார்ச்லேருந்து மே வரைக்கும் உள்ள காலகட்டம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வரும்போது உடல்நிலையில் தொந்தரவு கொடுப்பாங்க, மனநிலையில் மாற்றத்தை கொடுப்பாங்க. இடமாற்றம், வீடு இடமாற்றம் இதெல்லாம் ஆல்ரெடி போயிட்டுருக்கும், இல்லை பண்ண போகிறாங்க இவங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு இப்போ 7ல் குரு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்புனாலும் 4ஆம் இடத்துல இருக்க சனி அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குழப்பமான மனநிலை, முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு இப்போ தனுர் ராசி வந்து உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. அப்போ இவங்களும் வந்து அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்கள்கிட்ட பேசுகிறது, டெலிகம்யூனிகேஷன், இந்த எல்லா விஷயத்துலையும் இவங்களும் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஜூனுக்கு பிஃபோர் வரைக்கும் இவங்களால் என்னென்ன காரியங்கள் சாதிச்சுக்க முடியுமோ, அது நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக பிஃபோர் ஜூன் இருக்குது. ஆஃப்டர் ஜூனு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டில் அக்டோபர். அகெயின் அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து சனி பார்வை மட்டும்தான். அப்போ நம்ம சனி பார்க்குறதுனால சனி பிரீத்தி பண்ணிக்கிறது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், விநாயகரை வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எப்பயுமே வணங்க வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதிகள் இருக்கோ அங்கே போயிட்டு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுறது, தன்னுடைய ஆசிரியரை, குருவை மதிக்கிறது, தன்னோட பெற்றோர்களை மதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கனாலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
அடுத்ததா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்தளவு மகரத்தார் நகரத்தை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு தன்னோட இடத்த வந்து அந்த ஒரு பஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பஞ்சை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு ஒரு ஓனருக்கு பிடிச்ச ஒரு லேபராக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைமிங் சென்ஸ் இருக்காது. இந்த டைமிங் சென்ஸில் ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் இவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே அந்த ஒரு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங், ஒரு வேலைக்கு போகிறதுனா அந்த டைமிங் போக முடியாது. ஒரு இடத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டு கரெக்டாக இருக்க முடியாது. ஸோ அதை மட்டும் இவங்க கவனமாக பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மகரத்தை பொறுத்தளவு 2026ங்கிறது ஒரு கோல்டன் பீரியடு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு எடுத்துக்கோங்களேன். பிஃபோர் ஜூன் வந்து உங்களை பற்றி எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. நிறைய பேர் ரீசெண்டாக பேக் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை. நிறைய பேர் வந்து பிரச்சனையை உள்ளாக்குறாங்க. நம்பி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு இந்த மகரம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் அப்படிங்கிறது கிரக சூழ்நிலை. ராசிக்கு 6ல் போய்ட்டு குரு மறைஞ்சிருக்காரு. அதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 7க்கு குரு வரும்போது இவ்வளோ நாளாக இருந்த அந்த தேக்கமாக இருந்த பிரச்சனைகள் மாறி 7ஆம் இடத்துல இருக்க உச்ச குரு உங்களை வந்து ராசியை பார்க்க போகிறாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கவனிக்க வேண்டிய ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக பேசி மாட்டிக்க வேண்டாம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளபடி பேசணும். அதை வந்து அப்படியே ஜூம் பண்ணி அதை பெருசாக்கி கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க 2 பேர்கிட்டையுமே ஈக்குவலாக இருக்கணும். ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப மறந்தும் கூட போய் தப்பாக பேசியோ இல்லை அவங்கள தவறாக ஜட்ஜ் பண்ணி நம்மளை வந்து அவங்கக்கிட்ட தவறாக காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து லைஃப்பை வந்து கஷ்டப்படுத்திடும். அதே போல் 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் அதிரடியான முடிவுகளை எடுக்க வச்சு இவங்களை முன்னேற்றி விடுவார். இந்த வருஷம் தொழில் சம்மந்தமான எல்லா விஷயமும் இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். போன வருஷம் என்ன நிலையில் இருந்தீங்களோ இந்த வருஷம் அதை விட ஒரு படி மேலே தான் கண்டிப்பாக இருப்பீங்க மகர ராசி. ஏன்னா அந்த ஜூனுக்கு அப்புறம் வர்ற உச்ச குரு அப்படிங்கிறது ராசியை புனிதப்படுத்த போகுது. அந்த பார்வையால் இந்த ராசிக்காரர்களை ரொம்ப சிறப்பாக பார்த்து கவனிக்க போகுது. அதே நேரத்தில் கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்க 90s கிட்ஸாக இருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சிடும். அவங்க வந்து அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. உங்கள் சுயஜாதகத்தின் வலுவை பொறுத்து இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கல்யாணம் முடியறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அகைன் அந்த அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிறது மகர ராசி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அந்த ராசிக்கு அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போவார். அப்போ அகைன் உங்களை பற்றி ஒரு தவறான வதந்தி, தவறான பரப்புதல், இந்த மாதிரி விஷயங்கள் போகும். அப்படி போகிறதுல மட்டும் கவனமாக இருக்கணும். இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறு தெய்வ வழிபாடுகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், கூரை இல்லாத தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நற்பலன்களை தரும். இது போக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2-8ல் ராகு கேது இருக்கிறதுனால சர்ப சம்ஸ்காரம் பண்ணிக்கிறது, சர்பங்களை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, யானைக்கு ஏதாவது பழங்கள் வாங்கி தரது, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிச்சயமா. அடுத்ததாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கு? கும்பராசியை பொறுத்தளவு நமக்கே தெரியும் உள்ளே என்ன இருக்குது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் தான் கும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பேசும்போது கூட இவங்களோட ஏதாவது ஒரு பலன் இருக்குது அப்படின்னா தான் இவங்க கூட ஒரு பேசுகிறதே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான கும்பராசிக்கு இந்த வருஷம் 2026 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வந்து ராகு இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்கள தான் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கும்பராசி பெண்கள் அவங்க வீட்டுக்காரரை சந்தேகப்படுவாங்க. வீட்டுக்காரராக இருந்தாங்கன்னா பொண்டாட்டியை சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் பிரிவினைகள் இது மாதிரி விஷயங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 7ல் கேது இருக்கும்போது பிரிவினை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அதனால் அதில் வந்து இவங்க கவனமாக இருந்துட்டாங்கனாலே இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள். முக்கியமாக பெண்களுக்கு ஏதாவது வாங்கணும், ஆடை ஆபரண சேர்க்கைனா மார்ச்லேருந்து மே வரைக்கும் உகந்த காலகட்டமாக இருக்குது. ஏதாவது வர வேண்டியது இருக்குது, அம்மா வீட்டிலேருந்து பூர்வீக சொத்துலேருந்து வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மார்ச் டு மே வந்து ரொம்ப கோல்டன் பீரியடாக இருக்கும். ஆஃப்டர் ஜூன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச குருவாக இருக்க போகிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட வாய் விட்டு மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா 2ல் சனி இருக்குது. யாரையும் சாபம் கொடுத்துடாதீங்க, யாரும் கெட்டு போகணும்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த சாபம் வந்து உங்களை இல்லை உங்கள் குடும்பத்தை வந்து பிரச்சனை பண்ணும். அதனால் இதை வந்து நம்ம கும்பராசிக்காரர்கள் கவனமாக பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதுலையும் அடுத்தவங்க தன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமெசி ப்ளஸ் தன்னோட ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கனாலே இந்த வருஷம் நல்லாயிருக்கும்.
இடமாற்றம் இடப்பெயர்ச்சியை சந்திக்க போகிறதுல கும்பராசியும் ஒரு மெயினான இடத்துல இருக்குங்க. அதனால் அந்த இடமாற்றம் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா பிஃபோர் ஜூனுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிங்க, ரொம்ப நல்லது. இவங்க பண்ண வேண்டிய விஷயம், இவங்களும் சிறு தெய்வ வழிபாடுகள் கிராம தெய்வ வழிபாடுகளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சனியோட மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிறதுனால அதாவது அந்த அந்த வீடு வந்து பலம் பெறக்கூடிய வீடு சனிக்கு. அந்த வீட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து எப்பயுமே ஒரு சிறப்பான அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க அந்த முகமற்ற தெய்வங்களான விநாயகரை சங்கடகர சதுர்த்தி நாளில் வணங்குறது, ஆஞ்சநேயரை வணங்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். ராசியில் ராகு இருக்கிறதுனால காளி தேவியோட வழிபாடு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல பாசிட்டிவான அமைப்பாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் உபவாசம் இருந்து வழிபாடுறது இவங்களோட வேலை தொழிலை முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்குங்க. நிறைவா மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மீனராசியை பொறுத்தளவு கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. ஒரு எப்பயுமே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் எடுத்துக்குவாங்க, கோயின்சைட் ஆகி போயிடுவாங்க, யார்கிட்டையும் பெருசாக முறைச்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார், அர்த்தாஷ்டம குரு, ஜென்ம சனி, பின்னாடி வீட்டில் அதாவது 12ஆவது வீட்டில் ராகு, 6ஆவது வீட்டில் கேது இருக்காங்க. இப்போ இதில் இந்த 6ஆவது வீட்டில் இருக்க கேது மட்டும்தான் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அலைச்சலை கொடுக்கறது, பயணங்களில் பிரச்சனையை கொடுக்கறது, ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் அவமானத்தை ஏற்படுத்துறது, கணவன் மனைவி கிட்ட கூட ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, பிரிஞ்சு போயிடலான்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லைங்கிற சூழ்நிலை மீனராசிக்கு இப்போ போயிட்டுருக்கு. அப்போ இவங்க என்ன மாதிரி மாற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜூன் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனிங்கிறது உங்களுக்கு 2027 தான் விலக போகுது. பிஃபோர் தட் இப்போ வர இந்த குரு பீரியட் 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை தரப்போகிறார். இப்போ நீங்கள் ஒரு கம்மியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, உன்னை நான் மறுபடியும் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிற சூழ்நிலை தான் இருக்கும். அப்போ குரு பகவானுடைய இந்த அதிசார விஷயங்கள் அவர் வந்து இந்த அந்த 5ஆவது ராசி அதாவது இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, உச்சத்தில் வரப்போகிறார். உச்சத்தில் வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசியை புனிதப்படுத்த போகிறார். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும். ஒரு ஹை கிரேடுக்காக வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாளாக நான் பண்ண வேலையை வேற ஒருத்தன் கிரெடிட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த பீரியட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரெடிட் கிடைக்கும். ஏதாவது பெண்டிங் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்துடுச்சுன்றதுனால அதிகமாக எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. முக்கியமாக இந்த கும்பம் மீனம் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிக்காமல் இருக்கிறது இந்த 2026 ரொம்ப நல்லது. ஏன்னா ராசியில் சனி இருக்கும்போது யாராவது தவறாக வந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அந்த உங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனையை சந்திச்சிருவீங்க. அதனால் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். இந்த மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதாவது தண்ணி பார்க்கடலுக்குள்ளே இருக்கார் அவர் பெருமாள். அப்போ அந்த மாதிரி இடங்களில் போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே சுக்கிரனும் உச்சமடைகிறதுனால இந்த வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளில் மாட்டுக்கு வந்து ஏதாவது தன்னால் முடிகிற ஒரு வாழைப்பழமோ அரிசியோ இந்த மாதிரி அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு வர்றது வந்து நற்பலன்களை தரும். ஏன்னா பசுமாட்டுக்கு நீங்கள் செய்யும்போது உங்கள் ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய தொந்தரவுகள் வந்து மாற்றி கொடுக்கப்படும். மாற்றி கொடுக்கறதுனா ஒரு சம்பவத்தை நம்மளால் நிறுத்த முடியாது, ஆனால் அந்த சம்பவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். இது வந்து மீனராசிக்கு இப்போ கிடைக்குங்க. ஜூனுக்கு அப்புறம் இவங்களுக்கு உண்டான ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு நல்ல நிம்மதியாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் மறந்துட வேண்டாம் 2027 வரைக்கும் ஜென்ம சனிங்கிறதுனால புதிதாக அறிமுகமாகறவங்க ஆண் பெண் இருபாலர் நட்பு இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது ரங்கநாத பெருமாள் ரொம்ப நல்லா இருப்பார். தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இது போக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியில் சனி இருக்கிறதுனால முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முக்கியமாக தலை பாதிப்பு உள்ளவர்களுக்கு, கால் பாதிப்பு இருக்கவங்களுக்கு ஸ்டிக் வாங்கி தர்றது, பறவைகளுக்கு உணவளிக்கிறது, எல்லாத்தையும் விட அதிமுக்கியமானது தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுறது. இந்த விஷயம் வந்து இவங்களுடைய 7 ஜென்ம பாவத்தையுமே கரைக்க வல்லது. நிச்சயமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த 2026க்கான பலன்கள் எப்படி இருக்கு, யார் யாருக்கெல்லாம் அமோகமா இருக்கு, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நேயர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.